துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலக பொருளாதாரத்தின் இருவரும் சக்திகளான அமெரிக்கா மற்றும் சீனாவின் தலைவர்கள் இன்று பெய்ஜிங்கில் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இது ஆகும். நேற்று மாலை பீஜிங் தலைநகர் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த ஜனாதிபதி ட்ரம்பிற்கு சீன துணை ஜனாதிபதி ஹான்ஜெங் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. ராணுவ இசைக்குழு முழங்க, சிறுவர்கள் கொடிகளை அசைத்து வரவேற்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீன மண்ணில் தரையிறங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை மக்களின் மகா மண்டபத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ட்ரம்பிற்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட போர்ச்சூழல் மற்றும் தற்போதைய போர் நிறுத்தம், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போட்டி மற்றும் இறக்குமதி வரிகள், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் தாய்வான் மீதான சீனாவின் நிலைப்பாடு மற்றும் ஈரானுடனான மோதலால் மூடப்பட்டிருக்கின்ற ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்த சர்வதேச அழுத்தம் ஆகிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஜனாதிபதி ட்ரம்புடன் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாக எலன் மஸ்க், ஜென்சன் ஹவாங், டிம் குக் ஆகியோர் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். கோல்ட்மேன் சாக்ஸ், ஷீடி குரூப், போயிங் மற்றும் மைக்ரான் போன்ற நிறுவனங்களின் தலைவர்களும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் அவரது மகன் எரிக் ட்ரம்ப் மற்றும் மருமகள் லாரா ட்ரம்ப் ஆகியோர் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் 2017ஆம் ஆண்டு விஜயத்தின் போது கலந்து கொண்ட முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் இம்முறை செல்லவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி இருக்க, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மிகவும் நெருக்கமான நிலையில் இருப்பதாக அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் எச்சரித்திருக்கின்றார். செனட் ஆயுதப்படை குழுவின் ஆலோசனையில் பேசிய அவர், 1 டன் யுரேனியத்தை அணு ஆயுத தரத்திற்கு சுத்திகரிப்பதற்கு ஈரான் இன்னும் சில வாரங்களே தொலைவில் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 90% அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆயுத தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் ஈரானிடம் தற்போது 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு இருக்கிறதாகவும் இது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். தொடர்ந்து இதன்படி உலகளாவிய பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பல உயர் அதிகாரிகள் ஈரானுடனான தற்போதைய போருக்கான காரணங்களில் ஒன்றாக இந்த யுரேனிய இருப்பை சுட்டிக்காட்டியும் வருகின்றார்கள். அத்தோடு இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. விமானத்தில் இருந்த பயணிகளை சில மணி நேரங்களுக்குள் பாதுகாப்பாக மீட்பதற்கு அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் மீட்பு பணிக்காக 5 மணி நேரத்திற்கும் அதிக காலம் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு மீட்பு பணியில் ஈடுபட்ட விமானப்படை ஹெலிகாப்டரின் எரிபொருள் தீர்வதற்கு 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் இவ்வாறு அனைவரும் மீட்கப்பட்டமை ஒரு அதிசயம் என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மீட்பு பணிக்கு தலைமை தாங்கிய மேஜர் எலிசபெத் பியோவடி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இவர்கள் அனைவரும் உயிர் தப்பியிருப்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம் என்றும், பஹாமாஸ் தீவு கூட்டத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த இந்த 2 இயந்திரங்கள் கொண்ட விமானம் புளோரிடாவின் மெல்போர்ன் கடற்கரையிலிருந்து சுமார் 80 மைல் தொலைவில் அட்லாண்டிக் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. விமானம் விபத்துக்குள்ளான போது அதில்
11 பெரியவர்கள் பயணித்திருந்த நிலையில் விமானம் கடலில் விழுந்ததோடு செயல்பட தொடங்கிய அவசரகால சமிஞ்சை அமைப்பு மூலம் கடலோர காவல் படைக்கு தகவல் கிடைத்தமையும் தெரிய வந்தது. இந்த நிலையில் அந்த நேரத்தில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானம் உடனடியாக அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விபத்து நிகழ்ந்து சுமார் 5 மணி நேரம் வரை இந்த குழுவினர் உயிர்காக்கும் படகு ஒன்றின் உதவியுடன் கடலில் தங்கியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் மீட்பு குழுவினர் அவர்களை கண்டுபிடித்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை மீட்பதற்கு முன்னதாக உணவு, நீர் மற்றும் மேலதிக உயிர்காக்கும் கருவிகளை வான்வழியாக போடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். பின்னர் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக மெல்போர்ன் ஆர்லாண்டோ சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் இதுவரை சரியாக தெரியவில்லை என்றாலும் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேகம் வெளியிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பு புதன்கிழமை அன்று ஒரே நாளில் மொத்தம் 17 தாக்குதல்களை நடத்தி அதிர வைத்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இஸ்ரேலிய படைகளின் பல்வேறு நிலைகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கு லெபனானின் எல்லை பகுதிகளில் முன்னேற முயன்ற இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் மற்றும் கவச வாகனங்கள் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். கஃபர்கிலா மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதிகளில் நின்றிருந்த இஸ்ரேலிய மெர்காவா டாங்கிகள் மீது வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதில் அவை பலத்த சேதமடைந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. புதன்கிழமை காலை முதல் இரவு வரை நீடித்த இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய வீரர்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதால் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலிய இராணுவம் தங்கள் வீரர்கள் மீது ராக்கெட்டுகள் விழுந்ததை ஒப்புக்கொண்டாலும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை இதுவரை வெளியிடவில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.